வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பெருமகுதியான கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்து வெளியே வந்து கட்சிகளை நடத்தி கொண்டு இருப்பவர்கள்தான். அதிலே கம்யூனிஸ்டுகள் தவிர்க்கலாம். மற்ற அத்தனை கட்சிகளுமே திமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தான். அதிமுக உள்பட எல்லோரும் தனியாக கட்சி வச்சு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஐயா ராமதாஸ் கூட திமுக கொள்கையில் பிடிப்பு உள்ளவர். பெரியாருடைய தாசன். பெரியாரை யார் யார் தலைவராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் தமிழ்நாட்டிலே ஒரு 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சியினுடைய லட்சணம்தான் தமிழ்நாட்டில் இது இருக்கக்கூடிய அத்தனை லஞ்சம், லாவண்யம், இலவசம், கொலை, கற்பழிப்பு, போதைப்பொருள் கடத்துதல், போதைப்பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்து பெரிய ஆட்களாக வருவது, இயற்கை செல்வங்களை மலை, மணல், காடு அத்தனையும் கொள்ளையடித்து பெரிய பணக்காரர்களாக மாறுவது, சாராய தொழிற்சாலை நடத்தி 1000 கோடி 5000 கோடி 30,000 கோடி சம்பாதிப்பது, அனைத்து தொழில்களும் சமூக விரோத தொழில்கள் அத்தனையும் நடத்துவது பெரியாருடைய கொள்கை கடைபிடிப்பவர்கள் தான் தமிழ்நாட்டிலே 1967 இன்று வரை செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை செல்வங்கள் அத்தனையும் தமிழ்நாட்டிலே அழிக்கப்பட்டு இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியிலே வலுவிழந்து கிடக்கிறார்கள். குடிப்பது, கஞ்சா அடிப்பது, வீண் சண்டைக்கு போவது, கொலை செய்வது, கூலிக்கு கொலை செய்வது அத்தனையும் தெரிஞ்சு கொண்டு இன்றைய பெண்களே வெளிமொழி நடமாட முடியாமல் நாடு இன்றைக்கி தத்தளித்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு அத்தனைக்குமே பெரியார் கொள்கை தான். மகாத்மா காந்திய கொள்கையை மகாத்மா காந்திய படத்தை அகற்ற வேண்டும். மகாத்மா காந்தி கொள்கையை அகற்ற வேண்டும். தமிழை இல்லாமல் செய்ய வேண்டும். ஆங்கிலத்தை வளர்க்க வேண்டும். காங்கிரஸை அழிக்க வேண்டும். தமிழை அழிக்க வேண்டும். இது மொத்தம் சொன்னார். அதை மொத்தம் இந்த 60 ஆண்டுகளிலே திமுக அதிமுக செய்துவிட்டது. இன்று தமிழை படிப்பவர்கள் தமிழ்நாட்டிலே இல்லை. ஆங்கிலத்தை படிக்கிறதுக்கு தான் காசு கொடுத்து படிக்கிறதுக்கு போகிறான். ஆங்கிலத்தை காசு கொடுத்து ஹிந்தி படிக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்தியை கற்றுக் கொடுக்க மாட்டேன்றான். ஒரு 1722 ஆண்டு கல்வி அமைச்சர் 3 கோடி ஆங்கில வளர்ச்சிக்கு ஒதுக்கி இருக்கிறார். தமிழுக்கு எதுவும் ஒதுக்கலை. நம்முடைய லார்ட்ஸ் ரோல் இருக்கிறோம். நம்முடைய டி.கே. சண்முகம் சாலையை ஒரு நாடக பேராசிரியர், பெரிய நாடகத்தெல்லாம் நடத்தினவர். அவர் பேரில் ஒரு சாலை இருந்துச்சு. அந்த சாலையை எடுத்துகிட்டு வி.பி. ராம சாலை ஐயரு அந்த சாலையை திமுக வைக்குது. பாப்பானை எதிர்க்குது. பாப்பானுக்கு தமிழனுடைய பெயரை எடுத்துகிட்டு டி.கே. சண்முகம் சாலையை எடுத்துகிட்டு அங்கே வைக்கிது. வி.பி. ராமனுக்கு வேறு இடத்துல ஒரு தெருவில் அந்த பேர் வச்சுருக்கலாம். நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் வச்ச தமிழனுடைய பேரை எடுத்துட்டாங்க. இது கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் யாரும் ஆள் இல்லை. தமிழ்நாடு பூராமே ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறான், படிக்கிறான். எல்லாம் ஆங்கிலத்தில் பேசலாம் தான் அறிவாளின்னு நினைக்கிறான். தமிழ் படித்தவன் பூரா பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான், வாத்தியாருங்கள்லேருந்து பண்டிட்டுகள்லேருந்து. அது மாதிரி சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இதையெல்லாம் போக்கணுன்னா அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கைகளை எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்முடைய சீமானிலிருந்து அனைவரையும் சொல்கிறேன், நம்முடைய ஐயா ராமதாஸிலிருந்து மொத்த பேரும் எடுத்து வச்சுருங்க. ஒரே கொள்கை பூரண மதுவுக்கு 10 நாள் மறியல். காமராஜர் 1970 1 பைசா மின்சார போராட்டத்துக்காக மறியல் நாராயணசாமி தலைமையிலிருந்து 30 நாளிலிருந்து காமராஜனுடைய தலைமையில் 30-40,000 பேர் அன்றைக்கே உள்ளே போயிருந்தோம் 70. அதே போன்ற ஒரு போராட்டத்தை அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரே கொள்கை
பூரண மதுவுக்கு அமுல்படுத்த வேண்டும், அனைத்து சாதா கடைகளும் மூட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்து 10 நாளுக்கு மறியல் செய்து, முதலில் தலைவர்கள் தான் ஜெயிலுக்கு போகணும், தொண்டர்கள் நமக்கு பின்னால் வரணும். அதுக்கு வேண்டிய திட்டத்தை அனைத்து கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தனித்தனியாக கடை வச்சுக்கின்னு அங்கே டான்ஸ் ஆடின்னு இருக்கக்கூடாது. திமுகவை எதிர்க்கிறதுனா, பூரண மதுவிலக்கை எதிர்க்கிறதுனா, இந்த தமிழ் சமுதாயம் வாழணுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் வலுவோடு இருக்கணும்னா அவன் வேலைக்கே போகிறதில்ல. எல்லாம் வடநாட்டிலேருந்து வந்து எல்லா கட்டட வேலைகளும் கட்டுமான வேலைகளெல்லாம் அவன் தான் செய்துன்னுக்கிறான். இந்த வடநாட்டில் இருந்த மாணவர் எல்லா தொழிலாளியும் போய் பாருங்கள். பாலம் கட்டுறது, மேம்பாலம் கட்டுறது, வீடுகள் கட்டுறது, நெசவில் கோயம்புத்தூரில் வேலை செய்கிறது, மொத்த வேலையை நடவு நடுறது வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்து நட்டுன்னுக்கிறான். இதெல்லாம் நீங்கள் கவனித்து தமிழ்நாட்டை நீங்கள் வந்து இலவசத்தை குறைக்கணும், இலவசம் இல்லாத பண்ணணும். சுயமாக ஒரு பெத்த தவப்பன் தான் பிள்ளைக்கு காலையில் ஒரு வேளை சோறு போட்டு அனுப்ப முடியாதா? அந்த காலத்தில் இருந்துச்சு மத்தியத்தில் சோறு இல்லாத. இந்த காலத்தில் காலையில் ஒரு வேளை அந்த பெத்த தவப்பன் சோறு போட முடியாத குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் செலவு இல்லை, இதெல்லாம் கொள்ளடிக்கிறதுக்காக இந்த இலவசங்களை வச்சுங்கிறதே திமுக. மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு தான். இப்பொழுது 9,000 கோடி கடனில் இருக்கிறோம். நம்ம ஒரு ஆளுக்கு 80,000 கோடி கடன். இதெல்லாம் இந்த பாமர ஜனக்கிட்ட எடுத்து சொல்லணும். அதுக்கு பூரண மதுவிலக்கு தான் ஒரே முடிவு. உதாரணம், நம்முடைய பீகாரில் நிதிஷ்குமார் பண்ணி வச்சிருக்கிறார். நஷ்டம் ஏற்பட்டால் கூட மக்களை காப்பாற்றிருக்கிறார். பொருளாதாரத்தில் இன்றைக்கி வளர்ந்துருக்கிறது, குஜராத்திலே வளர்ந்துருக்கிறது. தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சிகளும் வாய் சாப்பிடால் விடக்கூடாது, அறிக்கை விடக்கூடாது. எனவே நீங்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழே வந்து காந்திய கொள்கை அடிப்படையில் நீங்கள் பூரண மதுவிலக்கு அறிவித்து 10 நாள் மறியல் போராட்டத்தை அறிவித்து இந்த ஆண்டே நம்ம இந்த அரசாங்கத்தை முடக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.